மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் நாதன் படுகை எனும் ஊரில் வசிக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவபிரகாசம் என்பவரை கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக நிர்வாகியான அதே ஊரில் வசித்து வரும் ரவி சுந்தரம் என்பவர் தனக்கு மயிலாடுதுறை மாவட்டம் திமுக செயலாளர் நிவாதா முருகன் நெருங்கிய உறவினர் என்றும் அமைச்சர் மெய்யநாதன் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் தன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சிவபிரகாசத்தை அடிக்கடி நிலத்து பிரச்சனையை காரணம் காட்டி கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் நிலம் சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் திமுக நிர்வாகியுமான ரவிசுந்தரம் சிவபிரகாசத்தை தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக இது சம்பந்தமாக ரவிசுந்தரம் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் புகார் மனு அளித்திருப்பதாக சிவபிரகாசம் நம்மிடம் தெரிவித்தார். பிரகாசம், என் பேர் சிவபிரகாசம். நான் ஆனைக்கார் சத்திரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்தேன். எனக்கு ஆச்சால்புரம் 30 வருவாய் கிராமத்தில் 7.5 ஏக்கர் நிலம் உள்ளது. அது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக வச்சுருந்தாங்க. அந்த 50 ஆண்டு எங்கள் அப்பா எனக்கு 2வது மகன்கிற பேரில் எனக்கு செட்டில்மெண்ட் ஆவணமாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்பா பேரில் பட்டா இருந்தது. பட்டா எனக்கு இது பண்ணி கொடுத்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. செட்டில்மெண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த நிலத்தை எனக்கு ரவிசுந்தரன் என்பவர் நீர்நிலை போகும்போக்கில் வீட்டை கட்டிட்டு ஓரத்தில் கோயில் இடத்துல தங்கிட்டு வீடு கட்டிட்டு இருந்தார். எனக்கு இங்கேருந்து என்னுடைய வயல் என் வீட்டுக்கு 2 கிலோமீட்ரு. இதனால் நான் பார்க்காதனால என்னுடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இப்படி இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. தெரியல எனக்கு. நான் பொசிஷன் உடச்சி பெரம்பு முன்னாடி தைக்காலுக்கெல்லாம் பெரம்பு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பொசிஷனை உடச்சி நிறவி எடுத்துகிட்டு போனேன். இடத்த பார்த்தா இவர் போயிட்டு அதில் 1 ஹெக்டேர் நிவாரணம் வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்காரு. எப்போ பெரம்பாக இருந்தப்போ காடாக இருந்தப்போ. சரி, அதுக்கப்புறம் பொசிஷனை அடித்து நிறுவனோடனே நான் இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். இதுமாதிரி என் பொசிஷனில் இருக்குது, என்கிட்ட பட்டா இருக்குது, சிட்டா இருக்குது, டாக்குமெண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, எனக்கு என் பேரில் தான் வேணும்னா உடனே என் பேரில் சிட்டா எல்லாமே கொடுத்துட்டாங்க. நான் அதுக்குள்ளே இன்சூரன்ஸும் கட்டியிருக்கேன், எல்லாமே கட்டி கூட்டுறவு சொசைட்டியில் கடனும் வாங்கியிருக்கேன். இது பண்ணுறேன். அதுக்கு மாதிரி அவர் வழக்கு போட்டிருக்காரு. அந்த சீர்காழியில் முனிசிபல் கோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தார். வழக்கு கேவிடி மனு நானும் தாக்கல் பண்ணியிருந்தேன். அது தாக்கல் பண்ணியிருந்ததும் அவர் திரும்பி முயற்சி பண்ணி என்ன செய்தார், நான் ஷே வாங்கியிருந்தார். ஷேவை நான் விக்கெட் பண்ணேன். விக்கெட் பண்ணிவிட்டு திரும்பி வழக்கு லைவில் நடந்துகிட்ருக்கு. நான் பருத்தி போட்டுக்கிற இப்போ கொள்ளையில் போய் என்ன செய்கிறாரு, அவர் அடியாட்களை வச்சு நான் நிவாதா முருகன் தெரியும், இவர் மாவட்ட செயலாளரை, இது மெய்யநாதன் அமைச்சரை தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, அத்துமீறி என்னை கொலை மிரட்டல் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு எங்கள் தண்ணி பாய்ச்ச போன ஆளை வச்சு வழி மறைச்சி அடிச்சிருக்காரு. அவங்க வழி மறைச்சி அடிச்சிருக்காரு. அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், என்ன செய்தின்னு கேட்டேன். என்னை கல்லால் அடித்தது. அதை தொடர்ந்து நான் ஏகேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு வழக்கு கொண்டு கொடுத்தேன், பெட்டிஷன் ஒன்று கொடுத்தேன். ஐயா இதுமாரி என் கொள்ளையில் தண்ணி பாய்ச்சறதுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுமாரி அடிச்சிருக்காரு, அதனால் ஒரு வழக்கு பதிவு பண்ணால் அதை வழக்கு பதிவு போட்டு அவர் சிறை சென்றார். ஆளுங்கட்சியோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு அவர் எங்கே பார்த்தாலும் நிவேதா முருகன் எம்எல்ஏ அவர் தெரியும், மாவட்ட செயலாளர் மையநாதன் அமைச்சரை தெரியும், இதை சொல்லிக்கிட்டு இந்த மக்களை ஃபுல்லாக எங்கள் ஏரியா ஃபுல்லாக இதே பண்ணிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு 4 பசங்களை கையில் வச்சுக்கிட்டு 10 ஆட்களை வச்சுக்கிட்டு கூலிப்படையை வச்சுக்கிட்டு எங்கேயே இருந்த கூலிப்படையெல்லாம் கொண்டு அன்றைக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. நேற்று அதுமாதிரி சர்வேர்கிட்ட அளக்க வந்தான். அங்கேயும் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு எல்லாரையும் அளக்க விட மாட்டுறாரு. அது இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே அளக்க வரும், இங்கெல்லாம் அளக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நேற்று வந்த சர்வேருக்கு ஒரு கிராம அலுவலர் அளக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் நான் ஒரு விவசாயி, எனக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வருது? இதை நாங்கள் எஸ்பிகிட்ட கொடுத்தோம், சொன்னோம். எஸ்பி ஆஃபீஸில் சொல்லும்போது இதுக்குள்ளே இதை நான் எடுக்கிறேன்பா, நீ போ அப்படின்னு சொன்னார். சார், நான் உங்கள் நம்பிக்கையாக தான் போகிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.